ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல சந்தோஷமான இந்த நாளிலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக அருமையான மகன் கெர்ஷோம் அவர்களுக்காக, மகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒருவன் 1000 பேரும், இருவர் சேர்ந்தார் 10,000 பேரையும் துரத்துவார்கள். ஸோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்ததுக்கு பிற்பாடு இதுவரையிலும் செய்த இந்த ஊழியத்தை காட்டிலும் பல மடங்கு அதிகமாய் செய்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஸோ நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்படுகிறது என்ன அப்படின்னா, எனக்கு வயது 41 தான் ஆகிறது. ஆனால் நிறைய பேர் எங்களை என்னை அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, எங்கள் பாஸ்டர் அம்மாவை அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதன்படியே நான் உங்களை ப்ளஸ் பண்ணுறேன். உங்கள் 2 பேரையும் நிறைய பேர் தகப்பனாக தாயாக ஏற்றுக்கொள்கிற அந்த நாள் சீக்கிரமாய் வருவதாக. ஸோ நிறைய பேருக்கு நீங்கள் அப்பா அம்மாவை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ நிறைய பேர் உங்களை பார்க்கும்போது கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட உங்களை பார்க்கும்போது மேரேஜ் பண்ணிக்கணுன்ற ஆசை வர்ற அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய பேர் உங்களை பார்க்கும்போது வாழ்ந்தால் இவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்கிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை 2 பேரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸோ மனதார ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் வந்திருக்கிற அதே போல் ஒவ்வொரு தகப்பனார் தாயார் நீங்கள் கூட இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் தலை மேலே நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதிப்பாராக. ஸோ ஒரு காரியத்தை மட்டும் உங்களை வேகமாய் சொல்லி, நான் மேடையில் நிறைய தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள். ஸோ நான் இந்த மேரேஜுக்கு இது நடந்துட்டு இருக்கும்போது என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய திருமணம் முடித்த உடனே ஸோ வெளியில் எங்கள் மாமியார் பாஸ்டருடைய ஒய்ஃப் அவங்க வந்த உடனே கன்வென்ஷன் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய மாமனார் ஒரு பாஸ்டர், நான் பாஸ்டர், அதனால் நிறைய பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. எல்லாருமே மேடையில் பேசினாங்க. அந்த மேரேஜே கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஹவர்ஸ் பக்கத்தில் நடந்துச்சு. நடந்து முடிஞ்சிட்டு வந்தால் மண்டபத்தில் இருக்கிற பாதி பேர் போயிட்டாங்க. ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல, வெயிட் பண்ணிவிட்டு 8:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. பாதி பேர் போயிட்டாங்க. நாங்கள் மேரேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது, எப்படி இருந்து பாருங்களேன், எப்படி பேசினாங்க பாருங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம்மா கன்வென்ஷன் சூப்பர் அப்படின்னு. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இன்றைக்கி இங்கே ஆல் நைட் ப்ரேயர் சூப்பர், ஆல் நைட் ப்ரேயர் சூப்பர் அப்படின்னு சொல்லாமல் இருந்தால் போதும். ஸோ அதனால் நிறைய ஊழியக்காரர்கள், ஆனால் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒரு திருமண வீட்டில் இந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறது, ஆராதிக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவருடைய சமூகத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ஆசீர்வாதம். நம்முடைய சாப்பாடை நம்ம நிறைய வேலை இருக்கும், ஆனாலும் ரொம்ப சந்தோஷம் கெர்ஷோம். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு கணவன் மனைவியினுடைய குடும்ப வாழ்க்கையிலே நான் அறிந்து கொண்ட ஒரு பெரிய சத்தியம் என்ன அப்படின்னா, ஒன்று, நீங்களும் நானும் எதுக்கு தாமதம் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்திற்கு போகிறதற்கு தாமதம் பண்ணாதே. அப்படின்னா நம்முடைய நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஆனால் ஒரு குடும்பத்தினுடைய ப்ராப்ளத்தை ஆண்டவரை தவிர வேற யாராலையுமே சரி பண்ணவே முடியாது. ஒருவேளை பெரிய ஆஃபீஸராக இருக்கலாம், அப்பா பெரிய ஆளாக இருக்கலாம், அம்மா பெரிய ஆளாக இருக்கலாம், நிறைய வக்கீல்களை தெரியவங்களா இருக்கலாம், நிறைய பெரிய பெரிய ஆட்களை தெரிகிறவங்களா இருக்கலாம். ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், ஒரு குடும்ப வாழ்க்கையினுடைய சந்தோஷம் எப்போ ஒரு கணவன் ஆண்டவரிடத்தில் போகிறாரோ, எப்போ ஒரு மனைவி பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது, ஆண்டவரே என் குடும்பத்தில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, இதை சரி பண்ணுங்கன்னு யார் ஆண்டவரிடத்தில் போகிறாங்களோ, கண்டிப்பாக அவருடைய குடும்ப வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நான் ஒரு சர்ச் பாஸ்டர், என்னுடைய மனைவி, நாங்கள் 2 பேருமே திருமணம் 2008 ஆயிடுச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டு படுக்கை இறக்கி போனதே இல்லை. இந்த ஒன் டே, ஒரு நாள் கூட நாங்கள் 2 பேரும் பேசாமல் இருந்ததே இல்லை. வேதம் சொல்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உன்னுடைய கோபம் தனிய கடவுது. நாங்கள் ஒருவேளை ஏதாவது ஒரு வாக்குவாதம் வந்துச்சுன்னா நான் வெயிட் பண்ணுவேன். நைட்டு குடும்ப ப்ரேயருக்காக வெயிட் பண்ணுவேன். அவங்க சரி, நான் பைபிள் வாசிட்டு இருக்கும்போது, சரிப்பா ஓகேப்பா ஒன்றும் இல்லை. அடுத்து ஒருவேளை அவங்கள நான் திட்டியிருந்தேன்னா, சரிப்பா ஒன்றும் இல்லை வாப்பா நம்ம ஜெபம் பண்ணலாம். இன்று வரைக்கும் நாங்கள் 2 பேரும் சமாதானம் இல்லாமல் படுக்கை அறைக்கு குடும்ப ஜெபத்துக்கு போனதே இல்லை. ஆனால் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
ஒரே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 2 சமையல் நடக்குது. கணவன் ஒரு சமையல், மனைவி ஒரு சமையல். நாங்கள் 3 வருஷமாக பேசுறதில்ல, 3 மாசமாக பேசுறதில்ல அப்படின்னா, ஒரே குடும்பத்தில் உட்காந்து 3 மாதம் 3 நாள் பேசாமல் எப்படி இருக்கிறாங்க? எப்படி இருக்க முடியும்? அதனால் நம்பர் 1, முதலாவதாக ஒன்று நீங்கள், நான் என்னுடைய பலிபீடத்தில் சர்ச்சில் இருக்கிற பலிபீடத்தில் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அந்த பலிபீடத்தில் ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன், தேவைகளுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதிகமாய் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணது என்னென்னா, என் குடும்பத்தை கட்டுறதுக்கு எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரேன்னு தான் ஜெபம் பண்ணுறேன். எந்த ஒரு கணவன், எந்த ஒரு மனைவி ஆண்டவரிடத்துல போகலையோ அந்த குடும்பத்தை கட்டுறது அப்படின்றது உண்மையிலே பெரிய கேள்விக்குறிதான். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுது, ஈசாக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரெபேக்காள் பார்க்கும்போது எங்கே இருந்தார் அப்படின்னா, தியானம் பண்ணிட்டு தான் இருந்தார். தியானம் பண்ணிட்டு தான் இருந்தார். இன்னைக்கு இந்த மொபைல் எல்லாம் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கணவன் ஒரு இடத்துல மொபைலில் இருக்காங்க, மனைவி மொபைலில், எல்லாருமே ஆளுக்கு ஒரு மொபைலை வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லாமல் உங்களுக்கும் மகனுக்கும் மகளுக்கும் நீங்கள் பெரிய ஊழியத்தை செய்ய போறீங்க. ஆண்டவர் உங்களை ரொம்ப நம்புறாரு. நிறைய போராட்டங்கள் வரும், ஆனால் நீங்கள் சொல்றதை மறக்காதீங்க. எப்பவுமே யார்கிட்டையுமே போகாதீங்க. நீங்கள் யார்கிட்ட போனாலும் கண்டிப்பாக நீங்கள் வெட்கப்பட்டு தான் திரும்பி வருவீங்க. இந்த ஜபத்தில் இருக்கவங்க கூட யாராவது ஒருத்தர் வந்திருக்கலாம். உங்க பிள்ளை ப்ராப்ளமா இருக்கலாம், உங்க மகனுக்கு ப்ராப்ளமா இருக்கலாம். நீங்க இன்னொரு நபரை வச்சு பேசாதீங்க. 3rd பர்சனை உள்ள விட்டுட்டீங்கன்னா உங்க குடும்பம் கண்டிப்பா கட்டப்படவே முடியாது. என்னுடைய கண்களால் நான் அதை பார்த்துருக்கிறேன். அதனால தயவு செய்து இந்த மிஸ்டேக்கை நீங்க பண்ணாதீங்க. எங்க அப்பா படிக்காதவர், எங்க அம்மா படிக்காதவங்க, 2 பேருமே கிராமத்து ஆட்கள். எங்க அப்பா பிராண்டி ஷாப் ஓனர், 2 பிராண்டி ஷாப் எங்க அப்பா வச்சிருந்தாரு. ஆனா எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்க அக்கா ரொம்ப அழகா கலரா இருப்பாங்க. எங்க ஊர்ல எங்களுக்கு சொந்த முறை பையன் வரும்போது அவர் பெரிய பணக்காரர். எங்க அக்காவை பார்த்து பிடிச்சிச்சின்னு சொன்ன உடனே கல்யாணம் பேசினார். ஐயா, உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு வரதட்சணை எங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னாங்க. பரவாயில்ல, இருக்கிறத கொடுங்கன்னு சொல்லி 3 லட்சம் ரூபா வரதட்சணை கொடுத்து எங்க அக்காவை கல்யாணம் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கேட்ட ஒன்று என்னன்னா, 11 பேர் கூட பிறந்தவங்க, 11 பேருக்கு மோதிரம் வேணும்னு கேட்டாங்க. எங்க வீட்டில் அவ்வளோ கஷ்டம். அதனால இந்த பேப்பர் மாதிரி 11 பேருக்கு மோதிரம் கொடுத்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எங்க வீட்டினுடைய மூத்த அத்தான் அந்த மோதிரத்தை அப்படியே வீட்டில் தூக்கி விசிறடிச்சிட்டாங்க. அன்னையிலிருந்து எங்கள் அக்காவுக்கு அந்த வீட்டில் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. எப்போ போனாலும் எங்கள் அம்மா அப்பா சில நேரத்தில் அழுதுட்டு தான் வருவாங்க. ஆனால் ஒரு நாள் கூட எங்கள் அக்காவை நீ வந்துரு, நான் பார்த்துக்குறோம், ஏன் இப்படி பிரச்சனை பண்ணுறாங்க, நான் கேட்குறேன்னு கூட எங்கள் அம்மா அப்பா ஒரு நாள் கூட சொன்னதில்லை. எப்போவுமே எங்கள் அக்கா சொல்லும்போது சொல்லுவாங்க, ப்ரேயர் பண்ணுப்பா, ஆண்டவர் தானே இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு, நீ கொஞ்சம் பொறுமையா இரு, ஆண்டவர் கண்டிப்பா செய்வாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பையன் டாக்டர், ஒரு பையன் இன்ஜினியர். அவங்க 2 பேருமே வாழ்ந்துட்டாங்க, கல்யாண வயசு வந்துட்டாங்க. அதனால எத்தனையோ பேர், டைம் இல்லாதனால சுருக்கமா சொல்றேன். நம்பர் 1, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் எங்க போங்க அப்படின்னா, தீர்வு எங்க தெரியுமா? கர்த்தர் இடத்துல தான், ஆண்டவர் இடத்துல தான். ஆண்டவர் சரி பண்ண முடியாதுன்னு பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஆண்டவர் சமாதானப்படுத்த முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. காலையில் 5 o'clock 12 o'clock வரைக்கும் ஒரு ஃபேமிலிக்கு உபதேசம் சொன்னேன். பிரச்சனை பண்ணாதீங்க, ஒன்னா வாழுங்கன்னு. 12 மணிக்கு அந்த சிஸ்டர் சொன்னாங்க, இல்லை நான் எதுக்கும் எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டு 3 மாதம் தாண்டி வரேன்னு சொன்னாங்க. அடுத்த ஒரு ஃபேமிலியில் பிரச்சனைன்னு வரும்போது 2 பேரும் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொன்னேன். வந்தாங்க. பலிபீடத்தில் போய் கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஒரே ஒரு காரியம் மட்டும் தான் சொன்னேன். 2 பேரும் ஒருத்தருடைய சத்தம் ஒருத்தருக்கு கேட்குற மாதிரி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். 2 பேரும் சத்தம் போட்டோன்னு சிஸ்டர் அழுதாங்க. அழுது ஜெபம் பண்ணும்போது இவருக்கு மனசு இறங்கிருச்சு. 2 பேரும் வந்தாங்க. இப்போ பிரிஞ்சிடலாமான்னு கேட்டேன். ஐயோ பாஸ்டர் அப்படின்னாங்க. 2 பேரும் கையை கொடுங்க அப்படின்னாங்க. உடனே 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த விரலுடைய நுனியை தொட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு விரல் நுனியை தொட்டிங்களா, நல்லா பிடிச்சிங்களான்னு கேட்டேன். இல்லை நல்லா தான் பிடிச்சோம் அப்படின்னு. சரி, பிரியறதுன்னு ஆகி போச்சு, கடைசியாக ஒரு டைம் கையை பிடிச்சிட்டு விட வேண்டியதானே அப்படின்னு. 2 பேரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கையை ஹோல்ட் பண்ணாங்க. அவங்க கை மேலே என் கையை வச்சு, எத்தனையோ நன்மை செஞ்சீங்க ஆண்டவரே, இவங்க 2 பேரும் வாழ மாட்டாங்கன்னு எத்தனையோ பேர் சொன்னாங்க, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வாழ வச்சு இந்த பிள்ளைகளுக்கு இத்தனை குழந்தைங்களை கொடுத்தீங்களே, இவங்க வாழணும்னு ஜெபம் பண்ணும்போது 2 பேரும் கண்ணீர் விட்டு அழுதாங்க. அவங்க 2 பேரும் இன்னைக்கு குடும்பமாக சர்ச்சில் சாட்சியாக இருக்காங்க. அதனால நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு யார் அப்படின்னா, கர்த்தர் தாங்க தீர்வு. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு ஃபேமிலி லைஃப்பில் நம்ம கற்றுக்க வேண்டிய 2வது பைபிளில் உள்ள பாடம் என்னன்னா, ஒப்புரவாகிறதற்கு தாமதியாதே. ஒப்புரவாகிறதற்கு தாமதியாதே. பாருங்க, சிலர்லாம் சொல்றாங்க,
சிலர் வந்து பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரமாக போய் ஒப்புரவாகவே மாட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உனக்கு விரோதமாக எழும்பின உன்னுடைய சத்ரு வழியிலே இருக்கும்போது அவனோடு நல்மனம் பொருந்து. அப்படின்னா சண்டை போட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே ஒப்புரவாயிருப்பா. முன்பு ஆலயத்துக்கு வர்ற நீங்கள் வந்து காணிக்கையை செலுத்துறதுக்கு முன்னாடி, காணிக்கை பெட்டிக்கு முன்னாடி உன் காணிக்கை வச்சுட்டு போய் முதல்ல ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கையை செலுத்து. அப்போ ஆண்டவர் எந்த ஊழியத்தை விரும்புறாரு அப்படின்னா, ஒப்புரவாகிற ஊழியத்தை விரும்புறாரு. இங்க யாரு தப்பு இல்லாதவங்க இருக்கிறாங்க? யாரு தவறு செய்யல? யாரு மிஸ்டேக் பண்ணல? நம்ம யாரை குற்றப்படுத்த முடியும்? எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மிஸ்டேக் இருக்குது. ஆனா எந்த கணவன் ஃபர்ஸ்ட் போய் சாரிப்பா, எந்த மனைவி ஃபர்ஸ்ட் போய் சாரின்னு கேட்குறாங்களோ அவங்க தாங்க பெஸ்ட்டு. எங்க மனைவி பாஸ்டர்மா ஒரு காரியத்தை சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு பாஸ்டர்ஸ் ஒய்ஃபினுடைய மீட்டிங் அட்டன் பண்ணாங்க. அப்போது மேடையில் இருக்கிற ஒரு பாஸ்டர்மா சொல்லும்போது, இங்கே இருக்கிற எத்தனை பேர் தன்னுடைய கணவனாரை பார்த்து சாரி அப்படின்னு கேட்டவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க அப்படின்னு சொன்னால், இவங்க டக்குன்னு கை கூட்டுவாங்க. எங்கிட்ட ஒரு நாள் 10 டைமாவது சாரி கேட்பாங்க. ஆமாம், ஏதாவது ஒரு கூல் மேலே வேலை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு வித்தியாசமான குழந்தை மாதிரி, என்ன பண்ணுறானே தெரியாது சில நேரத்தில். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பர்சன், ரொம்ப திட்டுவேன், இதெல்லாம் பண்ணாத, இப்படி நீ பெரிய பாஸ்டர்மா, நீ இப்படியெல்லாம் பண்ணலாமான்னு கேட்பேன். அதனால் அடிக்கடி கேட்பாங்க. அவ கையை டக்குன்னு தூக்கிட்டாங்க. திரும்பி பார்த்தா அவ்வளவு பெரிய க்ரௌடில் 3 பேர் மட்டும்தான் சாரின்ற வார்த்தை கேட்டேன்னு கை தூக்கியிருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. சாரின்ற ஒரு வார்த்தையை ஒரு கணவன் இடத்துல கேட்கல, ஒரு மனைவியின் இடத்துல கேட்கல அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு கணவனை நேசிக்கிறாங்க, எந்த அளவுக்கு மனைவியை நேசிக்கிறாங்க, எவ்வளோ ஈகோ. அந்த குடும்பம் எப்படி கட்டப்படும்? அந்த குடும்பம் எப்படி வளரும்? அந்த குடும்பத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? எப்படி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க? எப்படி அவங்க ஊழியம் செய்வாங்க? செய்ய முடியாது. அதனால இவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த சத்தத்தை கேட்குற யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ரொம்ப நாள் வளர்த்த விடாதீங்க. ஒரு கசப்பை வந்து ரொம்ப நாள் வளர்த்த விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், அது விஷமா மாறிடும், அது சாகடிச்சிடும். அதுக்கப்புறம் ஒன்றும் சேரவே முடியாது. எவ்வளோ இன்னைக்கு நிறைய பேர் பிரியறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வேற ஒண்ணுமே இல்லை, ஒப்புரவாகிறதுக்கு தாமதம் பண்றதுனால தாங்க அவங்க நிறைய பேர் பிரியறாங்க. உடனே அந்த நேரத்திலே போய் சரிப்பா விட்டுருப்பா சரி ரைட் அப்படின்னு சொல்லி பாருங்க, உங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப அழகாய் கட்டப்படும். எத்தனை பேர் ஆமேதிக்கிறீர்கள்? ஸோ நம்பர் 1 ஃபர்ஸ்ட் வந்து தேவனிடத்தில் போகிறதற்கு தாமதியாதே. நம்பர் 2 ஒப்புரவாகிறதற்கு கேட்கல தாமதியாதே. நம்பர் 3 மூணாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மன்னிக்கிறதுக்கு தாமதியாதே. மன்னிக்கிறதுக்கு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணோம் தெரியுமா? மன்னிச்சிட்டோம், ஆனால் நிறைய பேர் மறக்கலை. ஆனால் நான் தாமதம் பண்ண மாட்டேன். எதுக்கு தெரியுமா? இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் பாருங்க, கல்யாணத்துக்கு அன்னைக்கு வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ணாங்களாமா. எதுக்காம்? பாயாசத்துக்காமா. அவங்க கன்னியாகுமரி மாவட்டம், அதனால பருப்பு பாயாசம் வைக்க சொன்னாங்களாமா. இவங்க வந்து வேற பாயாசம் வச்சுட்டாங்களாமா. நீ எப்படி பருப்பு பாயாசம் வைக்காம விடுவ அப்படின்னு பிரச்சனை பண்ணதை எப்ப தெரியுமா? 15 வருஷம் தாண்டி கணவன் மனைவிக்கு சண்டை வரும்போது, உங்க அப்பா அம்மா அன்னைக்கு வந்து பருப்பு பாயாசம் எங்க வீட்டுல சொல்லி செய்யாம இருந்தவங்க தானே. எப்போ? இனி அடுத்த கல்யாணம் வரப்போகுது யாரு? பிள்ளைக்கு. இப்ப பரிசு பாயாசம் சண்டை. இன்னைக்கு இருக்கிற குடும்ப ஜோக்கருக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு என்னைக்கோ நடந்தது. கல்யாணத்தில் உங்களுக்கு அன்னைக்கு கல்யாணத்துக்கு ட்ரெஸ் சரியா இல்லை, கல்யாணத்துக்கு எங்க வீட்டில் மதிக்கலை. எப்போ? பிள்ளைங்க பிறந்ததுக்கு பிற்பாடு. அதனால ஒரு உண்மையான கணவன் மனைவிக்கு இருக்க வேண்டிய 3வது குவாலிட்டி என்னன்னா, மன்னிக்கிறதுக்கு தாமதியாதே. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி ஜெபித்து முடிக்கிறேன். ஸோ ஒரு கணவன் மனைவி 2 பேருக்கு வந்து ஊட்டிக்கு போகணுன்னு ஆசை வந்துச்சாமா. ஸோ 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட்டு ஊட்டிக்கு போகிறாங்க. அப்போ நீங்கள் ஊட்டிக்கு போயிருப்பீங்கன்னு தெரில, மேட்டுப்பாளையம் தாண்டினீங்கன்னா பெண்டு வரும். இந்த பெண்டு ஏறி தான் போகணும். அப்போது ஃபஸ்ட்டு பெண்டு வரும்போது இந்த கணவனார் வந்து இந்த மனைவி மேலே சாஞ்சாங்களாமா. சாஞ்ச உடனே அந்த மனைவி சொன்னாங்களாமா, இன்னும் கொஞ்சம் சாய்ங்க, நான் தாங்கிக்குவேன் அப்படின்னாங்களாமா. உடனே அவர் நினைச்சாராமாச்சே, அடுத்த பெண்டு எப்போ வரும் அப்படின்னு யோசிச்சு, அடுத்த பெண்டு வந்த உடனே இவங்க அவர் மேல சாஞ்ச உடனே சொன்னாங்களாமா, நீங்க நல்லா சாஞ்சுக்கப்பா, உன்னை நான் தாங்கிக்குவேன் அப்படின்னாராமா. 2 பேரும் ரொம்ப ஜாலியா ஒருத்தர் தாங்கி ரொம்ப அழகா போய் ஊட்டி சேர்ந்துட்டாங்க.
ஸோ திரும்பி வந்து ஒரு 10 வருஷம் தாண்டி குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் இந்த குழந்தைங்க வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ஊட்டி பார்க்கணும், எங்களை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அந்த குழந்தைங்க 2 பேரையும் முன்னாடி வச்சு இவங்க 2 பேரும் பின்னாடி உட்காந்து இவங்க ஃபஸ்ட் மறந்துட்டாங்க. இப்போ டிராவல் பண்ணி மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி அந்த ஃபர்ஸ்ட் பெண்டு திரும்பின உடனே அந்த வண்டி சாயும் போது இவர் சாஞ்ச உடனே இவங்க அங்கதான் கம்பி இருக்குல்ல, பிடிச்சி தொலைய வேண்டியதானே, இங்கேயே சாஞ்சிட்டு இருந்தா எப்படி தாங்கிறது அப்படின்னு உடனே இவர் மனசுல நினைச்சாராமா, இரு அடுத்த பெண்டு வராமலா போகுது. ஸோ அடுத்த பெண்டு வரும்போது இவங்க சாஞ்ச உடனே எப்படி இருக்க தெரியுமா, கல்யாணம் ஆகும்போது அவர் ஒல்லியா இருந்த இவ்வளோ குண்டா இருக்க, நீ எல்லாம் வந்து என் மேல சாஞ்சன்னா என்னத்துக்கு ஆகிறது, நான் ஒழுங்கா கம்பியை பிடிச்சிருப்பான்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டே போனாங்களாமா. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உன் துவக்கம் அற்பமா இருந்தாலும் உன்னுடைய முடிவு, சத்தமா சொல்லுங்க, உன்னுடைய முடிவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிரதர் உங்களுடைய முடிவு சம்பூரணமா இருக்கணும். ஃபேமிலி லைஃப் ரொம்ப கஷ்டமானது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் அது ரொம்ப டஃப். அது எங்க எப்போ எந்த பிரச்சனை எப்படி வருதுன்னு நம்மளால கால்குலேட் பண்ணவே முடியாது. ஆனா அதை ஒரு மனுஷன் நின்று பிடிச்சி அதுல ஜெயிச்சிட்டான் அப்படின்னா இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை நீங்க சால்வ் பண்ணுவீங்க. அதனால நான் கண்டிப்பா உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவர் வந்து ஒரு 85 வயதான ஒரு முதியவர் வந்து அவசரமா ஒரு கிளினிக்ல போய் கையை கொடுத்தாராமா, எனக்கு பிளட் டெஸ்ட் பண்ணுன்னு. என்ன தாத்தா இவ்வளவு பெரிய அவசரம்? இல்ல என் மனைவியோட காலையில டிஃபன் சாப்பிடணும்னு சொன்னாராமா. ஐயோ உங்க மனைவி அவ்வளோ வசதியா அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்களாமா, இல்லப்பா நான் கல்யாணமான புதுசுல ஒரு வாக்கு கொடுத்தேன் என் மனைவிக்கு, என்னைக்கு இருந்தாலும் காலையில உணவு உன் கூட தான் சாப்பிடுவேன், ஒருவேளை நான் வெளியூர்ல இருந்தேன்னா ஃபோன் பண்ணிட்டே சாப்பிடுவேன், வீடியோ கால் வசதி இருந்தால் அப்படி சாப்பிடுவேன்னு ஒரு முடிவெடுத்தேன். இன்னைக்கு என் மனைவி பைத்தியமா இருக்காங்க. நான் அவ கூட சாப்பிட்றது அவளுக்கு தெரியாது. அவ நிறைய நேரத்தில் சாப்பிடும்போது சாப்பாடு எடுத்து மூஞ்சில அடிச்சிருக்கா. ஆனா அவ இருக்கும்போது எத்தனையோ நன்மை செஞ்சிருக்கா. நான் அன்னைக்கு கொடுத்த வாக்குறுதியை இன்னைக்கு வரைக்கும் மாறாம இருக்கிறதுக்கு தான் அவசரமா போறேன்னு அவர் சொன்னாராமா. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் வாக்குறுதி எடுக்க போறீங்க. அது விளையாட்டு இல்லை, கர்த்தர் சமூகத்துக்கு முன்னாடி. அதனால ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் பலன் தருவார். நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாயாக. இதோ முடிஞ்சிட்டான், இனி எழும்ப மாட்டான் அப்படின்னு எங்க பிள்ளைகளை பார்த்து, அவங்க 2 பேருடைய குடும்பத்தை பார்த்து சொன்னவங்க எத்தனையோ பேரு. ஆனா உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன்னு சொன்ன அந்த ஆண்டவர் இவங்க 2 பேருடைய அப்பாவுடைய பேரை சொல்லி இவங்க பிள்ளைங்களான்னு நிறைய பேருடைய வாய் திறந்து சொல்லும் போது ஆச்சரியமா சொல்ற அளவிற்கு 10,000 பேருக்கு என் பிள்ளைகளை நீங்க நம்புகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த அபிஷேகம் அவங்கள தொடரட்டும் ஆண்டவரே. மனதார ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். Thank you, Pastor. நல்ல கரங்களை தட்டி for Pastor.